ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜிஆர். போன வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 113 வந்து நம்மளோட ஜின் ஒரு மர்மமான ஒரு பொருளை வந்து தேடி வந்து போக வந்து ஆரம்பிச்சிருப்பாப்ல. அந்த இடத்துல வந்து ஒரு மலையில் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து காட்டி வந்து முடிச்சிருப்பாங்க. அதோட சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதான் அந்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 114 வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனல் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனு ஒரு தடை செய்யப்பட்ட குகைக்குள்ள எல்லா சோல்ஜர்ஸையுமே வந்து அடிச்சு போட்டுட்டு ஜின் வந்து அந்த குகைக்குள்ள போய் வந்து நின்றுட்டு வந்து இருக்காப்ல. அவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்த பொருள் இங்கே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜின் முன்னாடி ஒரு லாக் பண்ணப்பட்ட பெரிய டோர் வந்து இருக்கு. அந்த டோர் ஃபுல்லாவே வந்து, அதாவது அந்த கதவு ஃபுல்லாவே அரைக்கட்டை வந்து அடிச்சு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த டோரை வந்து யாருமே வந்து திறக்கக்கூடாதுன்னு அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அப்போ ஜின் இருக்கிற இடத்துக்கு சில சோல்ஜர்ஸ் வந்து வராங்க. அவங்க அந்த சோல்ஜர்ஸ் நம்மளோட ஜின் வந்து இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. யாரோ வரதை வந்து பார்த்து ஜின் அப்போ வந்து திரும்பி வந்து பார்க்கறாப்ல. அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்றான், என்னாச்சு சார், ஏதாச்சும் வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, யாரோ வந்து நம்மளை பார்த்துட்டு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அப்போ அந்த பையன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இவருக்கு வந்து என்ன ஸ்பைடர் சென்ஸ் வந்து இருக்கா, டக்குன்னு வந்து திரும்பி வந்து பார்க்கறாப்ல அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீனில் லீ இண்டோ அந்த ஸ்பை குடும்பத்தை தேடி வந்து போயிட்டு வந்து இருக்கிறான். லீ இண்டோ வந்து என்ன சொல்கிறேன்னா, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ லீ இண்டோவோட பிளாஸ்பெக்ட் சீனை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. லியூ ஜீம்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, நாம நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்து போக வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லீ இண்டோ வந்து ஆமான்னு வந்து சொல்கிறான். லியூ ஜீம்டு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க அம்மாவை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லீ இண்டோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீயே வந்து அம்மாவை வந்து பார்த்துக்கோ, என்னால் வந்து வாடகைலாம் வந்து கொடுக்க முடியாது தம்பி, என்கிட்ட வந்து பணம் வந்து அவ்வளோக்கா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ மெயின் சீனில் லீ இண்டோ வந்து என்ன நினைக்கிறேன்னா, தேங்க்யூ பாஸ், என்னோட தம்பி வந்து செத்து போனதுனால நான் வந்து ரொம்ப வந்து கவலையில் வந்து இருக்கேன்னு உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் எனக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஈஸியான வேலையை வந்து கொடுத்துருக்கீங்க இந்த வாட்டி. நான் கண்டிப்பாக வந்து உயிரோட வந்து திரும்ப வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ லீ இண்டோ வந்து ஷாக் ஆகுறான். லீ இண்டோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன யாரா வந்து நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ லீ இண்டோவை சில சோல்ஜர்ஸ் கண்ணை வந்து யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணி வந்து சுட்டு வந்து கொல்றாங்க. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அந்த டோர், அதாவது அந்த கதவுல வந்து இருக்கிற மரப்பலகை எல்லாத்தையுமே வந்து எல்லா சோல்ஜர்ஸும் ஜின் வந்து எடுத்துட்டு வந்து இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. ஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட முதுகு வந்து போச்சுடா, இந்த வயசில் இது எல்லாமே வந்து என்னால் வந்து பண்ண வந்து முடியாது. நான் வந்து எப்படி வந்து பார்த்தாலும் இந்த விஷயத்தில் இவனுங்க எதையுமே வந்து மறைக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் இந்த டோரை வந்து மூடி வச்சிருக்கானுங்கன்னா, இவனுங்க எதையோ வெளியே வராமல் தடுக்க வந்து நினச்சிருப்பானுங்கன்னு எனக்கு வந்து தோணுது. அப்போ மாஸ்க் போட்டிருக்க பையன் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண வந்து பார்க்குறான். அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, கண்ணி வெடி உள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் இப்போ வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஜோ டக்பே, நம்ம ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங்குன்னு இப்போ வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேசின பையனோட பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நாம் கங் அயுன். அப்போ வந்து அந்த டோரை கஷ்டப்பட்டு வந்து ஓப்பன் வந்து பண்ணுறான். அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஸ்கேலை வச்சு வந்து அளந்து பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா, சார்ஜன் டூக்பே, இந்த டோர் சைஸ் 33 சென்டிமீட்டர் வந்து இருக்கு, 33 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. இப்படியே நிலைமை வந்து போனா நாம வந்து ஜார்ஜ் ஐயனை வந்து இழந்துருவோம், அவர் வந்து செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது, டுக்பே அப்போ வந்து ஐயனை பார்த்து வந்து என்ன சொல்றான்னா, பாத்தியா இப்போ வந்து நான் தான் வந்து வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயன் வந்து என்ன சொல்றான்னா, ஏன்னா ஸ்கேலில் அப்போ வந்து 25 சென்டிமீட்டர் வந்து போட்டிருக்கு, அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. ஐயன் வந்து என்ன சொல்றான்னா, வாய்ப்பே வந்து இல்லை, என்னால் வந்து இதை வந்து ஏற்றுக்க வந்து முடியாது, இது இன்னும் வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ அந்த ரெண்டாவதாக இருக்கிற பையன் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த மான்சஸ் மாதிரி யார் வந்து இந்த பலமான டோரை வந்து தூக்க வந்து போறான்னு வந்து எனக்கே வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ அந்த பையன் வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த டோருக்குள்ள இருந்து ஒரு உருவம் அவனை வந்து உள்ள இழுத்துட்டு வந்து போகுது. அப்போ அந்த பையனை வந்து காப்பாற்ற ஐயூன் அந்த உருவத்தை வந்து உதச்சி வந்து உள்ள வந்து தள்ளி விடுறான். ஐயூன் வந்து என்ன சொல்றான்னா, நீ இப்போ வந்து ஓகேவாடா அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த பையன் வந்து சரி சார்னு வந்து சொல்றான். அப்போ மறுபடியும் அந்த மைக்கி மாதிரி வந்து இருக்கிற அந்த உருவம் இவங்களை வந்து அட்டாக் பண்ண வந்து வரும்போது, அப்போ வந்து என்ட்ரி ஆகி இந்த ரெண்டு பசங்களையுமே வந்து காப்பாற்றுறான், அந்த மான்ஸ்டரை வந்து அட்டாக் வந்து பண்ணி. அப்போ சடனாக வந்து அந்த மைக்கி மான்ஸ்டர் ஜம்ப் பண்ணி டுக்பேவை வந்து அட்டாக் பண்ண வந்து வரும்போது, ஜின் வந்து என்ட்ரி ஆகி அந்த மைக்கியோட முகத்திலேருந்து உதச்சி அதை வந்து தூரமாக வந்து தள்ளி விடுறாப்ல. ஜின் வந்து என்ன சொல்றாப்லாம், யார் இந்த கொரிலா, அப்பனா வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே நியூக்ளியர் வெப்பனை வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்து இருக்கல போல இருக்கு, வடக்கில் இருக்கிற ஆளுங்களை பற்றி நான் வந்து எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வந்து அவங்க வந்து வச்சிருப்பானுங்கன்னு. அப்போ மறுபடியும் அந்த கொரிலா வந்து எந்திரிக்குது. ஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆல்ரைட், இந்த விஷயமும் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் வந்து எனக்கு வந்து இருக்கு. டுக்பே வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கவனமாக வந்து இருங்க பாஸ், நான் உங்கள் கூட வந்து சண்டை போட்டப்போ கூட என்னோட எலும்பு வந்து உடஞ்சி வந்து போகலை, ஆனால் அந்த கொரிலாவோட அட்டாக்கை நான் வந்து தடுத்தப்போ என்னோட கையெலும்பு வந்து உடஞ்சி வந்து போயிருச்சு, அந்த கொரிலா வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு டுக்பே வந்து சொல்லும்போது, அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சார், இவனோட எலும்பு வந்து உடஞ்சி வந்து போயிருச்சுன்னு வந்து சொல்லும்போது, ஜின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா,
ஓ! அப்பன்னா அந்த கொரில்லாவ விட நான் வந்து வீக்கானவன்னு நீங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க. அப்புட்ன்னு தானே அப்புட்ன்னு வந்து கேட்கும்போது, டுக்பே வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல வந்து சொல்லல சார்ன்னு" வந்து சொல்றான். ஜின்டேஜின் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "ஓகே. ஆனா வந்து நான் உன் கூட வந்து ஃபைட் பண்ணப்போ, அவ்வளவா வந்து முயற்சி பண்ணி வந்து அன்னைக்கு நான் வந்து சண்ட போடவே வந்து இல்ல. என்னோட ஃபுல் பவர நான் வந்து காட்டவே வந்து இல்ல" அப்புட்ன்னு வந்து ஜின்டேஜின் வந்து சொல்லும்போது, டுக்பே வந்து என்ன சொல்றான்னா, "ஆல்ரைட் சார்." டுக்பே வந்து என்ன நெனைக்கிறான்னா, அவர் வந்து பொய் சொல்றாரு அப்புட்ன்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, ஜின்டேஜின் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "எப்படியோ அந்த கொரில்லாவ விட நான் வந்து ஸ்ட்ராங்கானவன். நான் சொல்றத வந்து நல்லா கேளுங்க யூனிட் சோல்ஜர்ஸ். நான் இப்ப இந்த மான்ஸ்டரான கொரில்லா கூட போயி சண்ட போட வந்து போறேன். அதனால இந்த இடத்துல ஏதாச்சும் நியூக்ளியர் வெப்பனுக்கான அறிகுறிகள் வந்து இருந்தா, அத வந்து அழிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நீங்க சீக்கிரமா வந்து மறைஞ்சு போயிருங்க. ஓகேவா? நான் சொன்னது வந்து புரிஞ்சுச்சா? அப்புட்ன்னு வந்து கேட்கும்போது, அப்ப எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து சரி சார்ன்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் ஜின்டேஜின் பேசுறத வந்து மறைஞ்சு நின்னு வந்து கேட்டுட்டு வந்து இருக்கிறான். அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, டார்கெட்ட இப்ப வந்து கண்டுபிடிச்சாச்சு. டீம் ஆல்பா நீங்க இப்ப வந்து உள்ள வரலாம் அப்புட்ன்னு வந்து சொல்லும்போது, நெக்ஸ்ட் சீன்ல ஜின்டேஜின் வந்து அந்த டோருக்குள்ள வந்து போயிட்டாப்ல, கொரில்லா கூட வந்து ஃபைட் பண்றதுக்கு. இத வந்து அய்யூனும் அப்புறம் வந்து இன்னொரு பையனும் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அய்யூன் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, 2 பேருமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே வந்து இருக்காங்கன்னு வந்து சொல்லும்போது, ஜின்டேஜின் அப்ப கொரில்லா கூட வந்து ஃபைட் பண்ண வந்து நின்னுட்டு வந்து இருக்காப்ல. அப்ப சடனா கொரில்லா ஜின்டேஜினோட முகத்திலே வந்து பவர்ஃபுல்லா வந்து பஞ்ச் பண்ணி, அவரோட மூஞ்சில வந்து ரத்தத்த வந்து வர வைக்குது. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. இந்த அட்டாக் பட்டு ஜின்டேஜின் அப்படியே வந்து நின்னுட்டு வந்து இருக்காப்ல. இத வந்து அய்யூனும் அந்த பையனும் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அப்ப மறுபடியும் வந்து ஜின்டேஜின் கொரில்லாவோட கழுத்த புடிச்சு வந்து திருக வந்து பார்க்கறாப்ல. அப்ப கொரில்லா ஜின்டேஜினோட அட்டாக்ல இருந்து வந்து எஸ்கேப் வந்து ஆகுது. மறுபடியும் ஜின்டேஜினும் கொரில்லாவும் வந்து மாத்தி மாத்தி வந்து கால்ல வந்து உதைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மூஞ்சில வந்து பஞ்ச் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. ஜின்டேஜினும் கொரில்லாவும் மாத்தி மாத்தி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜின்டேஜின் இருக்கிற அந்த குகை இடத்துக்கு நெறைய சோல்ஜர்ஸ் வந்து வராங்க. அத நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 114 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவா சாப்டர் 115ல வந்து நான் வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோல